சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் முத்துமணி தூக்காளிய கொண்டுட்டு எங்க போற? சித்தி, என் புருஷன் வயக்காட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காரு, அவருக்கு சோறு கொண்டு போறேன். ஏன் ராசாத்தி போயிட்டா மக்கா? முத்துமணி, இந்த வெயிலுக்குள்ள சோறு கொண்டு வந்து ஏக்கம் பேசாம வீட்டுல இருக்க வேண்டியதுனே. நான் தான் சொன்னோம்ல, வேலையை முடிச்சு போட்டு ஓடி வருவேன் வீட்டுக்கு அப்படின்னு. இருக்கட்டும், நீங்க வரதா இருந்தா 2 மணி 3 மணி ஆயிரும். ஊடையில சாப்பிட்டுக்கிடுவீல்ல, வயிறு வசிக்கும்ல, சாப்பிட்டு விட்டு வேலையை பாருங்க. போய் கையை கழிட்டு வாங்க. சொன்னாலும் கேட்க மாட்டேன். சரி, நான் போய் கையை கழிட்டு வரேன், நீ ஓரமா நிழல்ல உட்காரு. வீடு ஒரு பக்கம் அடிச்சாலும் குளிர்ந்த காத்து நல்ல சிலு சிலுன்னு அடிக்கி. மத்தியானத்துக்கு மேல மழை வரும் போல இருக்கு. ஏ அம்மா, என்னெல்லாம் வச்சு கொண்டு வந்திருக்க? கத்திரிக்காய், முருங்கைக்காய், மொச்சக்கொட்டை போட்டு நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேங்க. எங்க அம்மா, எங்க அக்கா, அதுக்கப்புறம் உனக்கு தான் அந்த கைப்போக்கம் இருக்கு. இந்த குழம்புல இருக்கல, கருவாடு இருக்கலாம், புறவதுக்கு அவிச்ச முட்டை. கருவாட்டு குழம்பு வச்சாலே அவிச்ச முட்டை தான் அதுக்கு தோணே. அது இல்லாம இது இல்ல, இது இல்லாம அது இல்ல, ரெண்டு சேர்ந்ததாங்க டேஸ்ட் ஜம்முன்னு இருக்கும். சாப்பிடுங்க, சாப்பிட்டு போட்டுட்டு என் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஐயோ, நான் வேற குழம்பு எரிப்பா வச்சிட்டேன் போல இருக்க. 5-6 மிளகா வச்சேன், காணுமோ காணாதன்னு கூட ஒண்ணு வர வச்சு விட்டேனே. தெரியாம வச்சு விட்டேங்க. நாளையில இருந்து உரப்பு இல்லாம வைக்கங்க. இல்ல முத்துமணி, குழம்பு வரைக்கல, குழம்பு நல்லா அளவோல இருக்கு. பொறுமையா அழுதீங்க. காலையில கஞ்சி குடிச்சிட்டு வயக்காட்டு வேலைக்கு வந்தோம்னா என் போக்குல நேரம் போது தெரியாம வேலை பார்த்துட்டு இருப்பேன். வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போய் கஞ்சி குடிச்சோம்னா மணியை பார்த்தா மணி 3-4 ஆயிரும். பசியே போயிருக்கும். கஞ்சி குடிக்க மனசு இருந்தனா குடிப்பேன், இல்லன்னா என் போக்குல நடைய கட்டிடுவேன். டீ கடையை பார்த்து ஒரு கப்பு டீயை வாங்கி குடிச்ச பிறதான் கொஞ்சம் ஆத்தலா இருக்கும். இப்படிதான் என் வாழ்க்கையே போயிட்டு இருந்துச்சு. வயல்ல வேலை பார்க்கலாம், கஞ்சி குடிச்சிட்டு தான் அதுல அடுத்தல வெட்ட ஆரம்பிக்கும். என்கிட்ட சொல்லும், கூட கொண்டு வர வேண்டியதுனே சொன்னமத்தா அப்படின்னு. என்னவோ தெரியல, அந்த பழக்கமே எனக்கு வர மாட்டேன்ட்டு. ஐயா, நான் வேற என் கதையை போட்டு வாண்டு சொல்லி உன்னை வருத்தப்பட வைக்கும் பாரு. உண்மையிலே முத்துமணி, மனசார சொல்லுதேன், நீ சோறு கொண்டு வந்தன எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? எனக்கு இதை விட என்னங்க வேலை இருக்கு? உங்களுக்கு சோறு கொண்டு வரதான் என் வேலையே. சரி, இப்படி பேசி இருந்தா நேரம் போயிட்டு இருக்கும். குழம்பு ஆறதுக்குள்ள சாப்பிடுங்க. நான் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு, நீனும் ஒரு தட்டுல போட்டு சாப்பிடு. இப்பதான் வரும்போது ஒரு பழம் சாப்பிட்டேன்னா அது வயிறு பசிக்கல. நீங்க சாப்பிட்டு முடிங்க, இவர 2 நாள் சாப்பிடுதேன். ஏ மச்சான், ஏ மாப்பிள, ஆள் அணக்கத்தே காணல. மாடு பிடிக்கிறதுக்காண்டி மதுரை பக்கத்துல ஒரு ஊருக்கு போயிட்டேன். அதான் 2 நாள் ஆள் அணக்கமே இல்ல. என்ன மச்சான், ஆள் அணக்கமே இல்லாம படப்பு மாதிரி போட்டு தூர் வாரிட்டு இருக்காரு. மாப்பிள, எல்லாம் உங்க தங்கச்சி கை போக்கம் தான். சோறு இருக்கு, கருவாட்டு குழம்பு வச்சு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட வாங்க. ஏன்டா தங்கச்சி, உங்க மைனிகாரி ரசமும் கட்டி பொறுப்பும் வச்சிருக்காளாம். போலன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் சாமி அடி போடுவா. ஏப்பா, அந்த அளவுக்கு அப்ப என் தங்கச்சி மேல ஒரு பயம் இருக்குன்னு சொல்லு. பயமா எனக்கா? வாங்க மச்சான், புளிய கண்டா நான்லாம் புடதிலே அடிச்சு வரட்டுவேன். மணி, உங்க அண்ணன் புளிய கண்டா புடதிலே அடிச்சு வரட்டுவான், ஆனா பொண்டாட்டிய கண்டா மட்டும் நன்னு நடுங்கிருவான். என்ன மச்சான், புருஷன் முன்னாடி என்ன பத்தி நக்கல் படுதேலா? தங்கச்சி கருவாட்டு குழம்பு அங்க இருந்து இங்க வரைக்கும் வாசம் கும்புன்னு அடிக்க. தங்கச்சி, மத்தியானத்துக்கு உங்க மைனி வச்ச ரசமும் கட்டி பொறுப்பி வச்சு தின்னுக்கிட வேண்டியதான். சாயந்தரம் போல உங்க மைனி அனுப்பிடுறேன், ஒரு கிண்ணி நிறைய கொஞ்சம் கருவாட்டு குழம்பு கொடுத்துருமாக்கா. ராத்திரி கஞ்சி குடிக்க ஆகும்ல? நானே கொண்டு வந்து குடிக்கேன். சரி தங்கச்சி, மச்சான் போயிட்டு வரேன், சாப்பிடுங்க. நல்ல இந்த மழையில தண்ணி பாஞ்சிட்டு எடுக்கு, ஒரு வாட்டி பாஞ்சிட்டுனா அப்புறம் வம்பா போயிரும். போய் அடைக்க போறேன், போயிட்டு வரேன். சரி மாப்பிள. துமணி, உண்மையிலே இடியாப்பம் இல்லன்னு வச்சுக்கியா, நம்ம 2 பேரும் கல்யாணமே முடிஞ்சிருக்காது பாத்துக்க. ஆமாங்க, உண்மையிலே ரொம்ப அன்பான அண்ணன். சரி சாப்பிடுங்க, நேராவதுலாம். அரசாரம் வெட்டி போட்டுட்டு ஒரு 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருந்தேன். நீ கிளம்பிடு. என்ன எதுக்கு? கிளம்பிரு, அவ்வளவுதான். சரிங்க. நல்ல மாடை வச்சு பாலை கறந்து துட்ட கைவசப்படுத்திக்கிட்டு இல்ல நொல்லன்ல நடிக்கா. நடிப்பு கரியா இருப்போல இருக்கம்மா என் மைனி கறி. என்ன திடுதுப்புன்னு டெங்கு கோசு போன் அடிக்கி? என்ன திமுர் பிடிச்சவா. சரி, புருஷ போன் அடிக்கான, சரி தின்னானா எடுத்தானா, திங்க அவளி போனானா, என்ன ஏதுன்னு 2 வார்த்தை பாசமா கேப்போம் இல்லாம எடுத்த உடனே என்ன நொன்னாங்க. ரெடி, சாப்பிட்டியா? எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஆமா, என்ன 5-6 நாள் போனே அடிக்காம கிடந்தேரு? திடுதுப்புன்னு என்ன போன் அடிக்காரு? இருக்காளா இல்லையான்னு பக்கத்துக்கு போன் அடிக்கிறோம். போன் அடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். போன் தண்ணிக்குள்ள விழுந்து சாத்த ரிப்பேர் ஆகி போச்சு. இவரு இன்னைக்கு காலையில தான் சரி பண்ணி கொடுத்தேன். அந்த தான் போன் அடிக்கேன். டி, எப்போ வர ஊருக்கு? நான் அதெல்லாம் ஒண்ணு வரமாட்டேன். கிட்ட முட்டை ஒரு 10-15 நாள் எங்க அம்மா வீட்டுல ரெஸ்ட் எடுத்து தான் வருவேன். ஓமட்ட கிடந்து சண்டை போடுறதுக்கு என்னால முடியாதையா. உள்ள வந்த பிறதான் ஊருக்கே வரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னால வாரியா வரலையான்னு எனக்கு போன் படாதியும். ஏகப்பட்ட வேலை சொல்லி கிடக்கு. போன வையும். நீ வரமாட்டேன். இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்கேன். போன வையும் வை. சிறையலமா இருக்கு சாவத்தை போட்டு. போன வை. நான் வரமாட்டேன். ஆடவும் போட்டு கிடக்கிற நாடகம் நல்லா நடிக்காருல. எப்ப வருவேன்னு இருக்கும்போது சண்டைக்கு நிப்பாரு. ஒத்தையில கிடந்து சுவார் தண்ணிக்கு திண்டாடு வரல. அப்பதான் நம்ம அருமை பெருமெல்லாம் தெரியும். கொசுவல போட்டா கொசு வராதம்மா. இந்த டெங்கு கொசு மட்டும் எப்படி அந்த கொசுவலைக்குள்ள ஓடி நுழைஞ்சிரும். அப்படிலாம் வந்து கடிக்கடி கடிச்சிட்டு இருக்காரு. நீலாம்பரி வீட்டுக்கு போய் எலெக்ஷன்ல பிரச்சாரத்துக்கு போக மாட்டோமா, என்ன ஏது எப்பமெல்லாம் போடும் அப்படிங்கிற டீட்டெயில கேட்போம். என் பொண்டாட்டி வரமாட்டாளா?
ஏ பாவி மக்கா இந்த பாடுபடுத்த சோத்தாள்ளி குத்து குத்தா தின்ன மாதிரில தின்னுட்டு கிடக்கு கையை வச்சு விரட்டினாலாம் இது அடப்படாது என்ன வாரேன் மர்மல அதை எடு ஓட போறீ இல்ல மண்ட வக்கல போடட்டா பாவமேன் பாக்க ஓடிடு அலதரிச்சு ஓடிடு என்ன செல்லத்தாயி காக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு கிடக்க என் மர்மோ வேலைக்கு போகலக்கா அங்க அவளுக்கு ஃப்ரெண்டா ஒரு பிள்ளை அவ வேலையில விளைஞ்சதுன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 மாங்காய் கொடுத்துருக்கு மாங்காய் பார்த்தா யாருக்கு தான் பிடிக்காது அப்படியே பவளம் போல இருந்துச்சு அந்த இடத்துல நினைச்சேன் சரி ஒரு 5-6 துண்டு வெட்டி நல்லா காய போடுவோம் நல்லா காஞ்சிட்டுனா நல்லா வத்தலாயிரும் 5-6 சீரரைக்காய் வத்தல் வேற நேத்து போட்டு வச்சிருக்கேன் அதுவும் கிடக்கு நல்லா காஞ்சி கிடக்கு இப்படி கத்திரிக்காய் வத்தல் அப்படி இப்படி 2-3 நாள் போட்டு வச்சுட்டோம்னா இந்த எல்லாத்தையும் ஒவ்வொரு கைக்கான அள்ளி போட்டு அதுல ஒரு வத்த குழம்பு மாதிரி வச்சுக்கலாம்லக்கா என் முகம் அந்த வத்தலாம் அள்ளி போட்டு குழம்பு வச்சுன்னா நல்லா சாப்பிடுவாக்கா கூட 2 உருண்டை நல்லா சாப்பிடுவா ஆமா அதுக்கு துணைக்கு வேற ஒண்ணுமே வேண்டாமா வெறும் பப்படத்தை பொரிச்சு வச்சாலே போதும் ஆமாக்கா சொன்னாப்ல வெறும் பப்படத்தை பொரிச்சு வச்சாலே போதும் அந்த நல்ல அளவுல இருக்குங்க கூட 2 தட்டுனாலும் நம்மளுக்கு கொண்டாங்க திங்கிறதுக்கு என் முகம் மட்டும் இல்ல மறுமோட நல்ல அளவுல விரும்பி சாப்பிடுவா ஆமா செல்ல தையி அந்த குழம்பு வச்சோம்னா 2 நாள் வச்சுக்கிட்டாலும் தியான் போல இருக்குமே அதான் வெனைட்டு வெட்டி காய போட்டு நல்ல அளவுல பதமா வச்சு போட்டிருக்கேன் இந்த பாவி பேய் காக்கா எங்க இருந்து வந்து தெரியல ஒரு நிமிஷம் அப்பதான் உள்ள போனேன் அதுக்குள்ள சிலுக்கு வந்துட்டம்மா செல்ல தையி நல்ல சிரிப்பா இருக்கு பேச்சு கேட்டு ஏக்கா இந்த காக்கா பார்த்தா எனக்கு பயங்கர கோவம் மண்டைக்கு பிடிச்சிட்டு கையை கண்டு சூச்சுன்னு வரட்டுதே மூதி போமாட்டுக்கு குத்து குத்தா ஏதோ சோத்தாள்ளி தின்ன மாதிரி திங்கி ஆமாம்மா குத்து குத்தால அள்ளி திங்கி அந்த அளவு பார்த்தேன் இனி சரிப்படாது அப்படின்னு சொல்லி பெரிய கம்பத்திக்கிட்டு வந்துட்டேன் சவத்துக்கு கம்பத்திக்கிட்டு அடிக்கிறதுக்கும் பாவமா தான் இருக்கு நம்மள போல அதுல ஒரு உசுறு தானக்கா அடிச்சாலும் அதுக்கு வலிக்க தானே செய்யும் செல்ல தையி இப்படிலாம் பாவம் பார்த்தா காக்கா ஓடாது உன் வீட்லயே உட்காந்துக்கணும் விருந்துக்கு அந்த கம்ப வச்சு மண்டைக்கு மேல வச்சு அப்படி மிரட்டினா ஒரே ஓட்டமா வாடிட்டு சூப்பர் மார்க்கெட் போனோம்ல வாரேலா வரல மர்மல நான் வந்து நினைச்சுக்க அவ்வளவு இந்த காக்கா வந்து சொல்லி முடிச்சு போடும் நீ வேணா போயிட்டு வாயா வேற யாராவது கூட்டு வா 4 முடி வேணா கூட்டு வாயா சும்மா இருந்தா ஆளுமுடி எலெக்ஷன்ல ரொம்ப மும்முரமாலாம் இருக்கும் இது பண்ணி அன்னைக்கு தானே சூப்பர் மார்க்கெட்ல ஒரு செம்மடி சாமான் வாங்கிட்டு இருந்தா பரவ என்ன லிம்பப்பட்டி அடுத்த வாரங்கிட்ட நம்ம நாத்துக்கு ஜீவன் வைக்கணும் பத்தியலா ஆமா ஏற்பாடு பண்ணிட்டு கிடக்கல வரளுக்கு ஏற்பாடு ஆரம்பிச்சாச்சு அதான் அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்னு இப்ப எல்லாரும் புதுசா ஆரம்பிச்சிருக்காவ பத்தியலா என்னது கிப்டா ஆமா அந்த ஜீவந்தத்துக்கு வந்த ஆளுக்கெல்லாம் நம்ம முறுக்கு பழம் மட்டும்தான் நம்ம கொடுப்போம் நாளலாம் வேற சின்ன பிள்ளைகளுக்கு பொம்பளைகளுக்கு நம்ம வளையல் கொடுப்போம் கண்ணாடி வளையல் இப்ப எல்லாரும் யூடியூப்பை பார்த்துட்டு ஒரே ரிட்டர்ன் கிஃப்ட் அங்கேயும் ஃபங்க்ஷன் எல்லாம் கொடுக்கவில்ல அதை பார்த்தோன்னா என் புருஷனுக்கு ஆசை வந்துட்டு தங்கச்சிக்கு ஜீவந்தத்துக்கும் அந்த மாதிரி கொடுப்போம்ட்டின்னாரு அந்த நானும் சொன்னேன் சரி மனசாப்பம் வாங்கிடுவோம் அப்படின்னு என்னதான் செஞ்சாலும் சிறப்பா செஞ்சிடலாம்னு ஒரு ஆசை இருக்குக்கா அது சரி தான் சொல்ல தையி ஜீவந்தங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை தான் வரும் அதான் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஏதாவது நல்லதா இருக்கா அப்படின்னு பார்த்து எடுத்துட்டு வரலாம் தான் சூப்பர் மார்க்கெட் கிளம்பலான்னு கிளம்பிட்டு இருக்கேன் சரி தேப்ப நான் 4 மணிக்கு கூட்டு போறேன் ஒரு போன் அடிக்கேன் அதுக்கு வீட்டுக்குள்ள எனக்கு போனை எடுத்துட்டு ஓடிறேன் ஏக்கா எங்க இருக்க நீலாம்பரி வீட்ல இருந்து கிளம்பிட்டேன் நீ எங்க இருக்க கடையிலேயே இருக்க ஏக்கா நீ கடைக்கு லீவ் விட்டாச்சு திறக்கல பத்துக்க நாளைக்கு தான் திறக்கணும் கடை இழுத்து பூட்டி 2 பெரிய திண்டுக்கல் பூட்ட தொங்க விட்டாச்சு 2 நாளைக்கு லீவ் போட்டதாக்கா நம்ம எலெக்ஷன்ல இந்த என்னென்ன செய்ய போறோம் வாக்குறுதிகள் கொடுக்காண்டாமாக்கா அதுக்கு தயார் பண்ணணும் பத்தியா அதுதான் யோசனை பண்றதுக்காண்டி தான் உன்ன கூப்பிட்டேன் ஏகப்பட்ட ஐடியா வச்சிருக்கேன் நீனும் வச்சிருப்பியா வச்சிருக்கடாவா எல்லாத்தையும் வந்து கேளு எல்லாரும் ஆடி போயிருவாங்க ஆடி நம்ம தேர்தல் அறிக்கையை கேட்டா இதுக்கா பேசிட்டு இருந்தேன் யாராவது சீக்கிரம் வா ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு முக்கியம் இக்க வீட்டுக்கு தரத ஆமா நான் வேற ஒரு இடத்துல இருக்கேன் வழக்கமா அந்த 3 ரோசஸ் உட்காந்து கதை விடும்பத்தில பாடு பேசும்ல அந்த இடத்துல உட்காந்துருக்கேன் ஆமா நம்ம மேகலா வீடு வீட்டு வாசல்ல நிக்க எதுக்கு அங்க போயிருக்க யார ஒண்ணு இல்லக்கா மொட்டை ஒரு மாதிரி சீறிட்டு நின்னுச்சு நான் அதுல நினைச்சேன் அது மூஞ்சி பக்கத்துல உட்காந்துட்டு நம்ம அந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் தயாரிச்சு வச்சுக்கிய விளங்காது அந்த அளவுதான் பார்த்தேன் வீட்டுல இருந்தோம்னா ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்கோம் நம்மளையும் ஒரு மாதிரி இதாக்கிறோம் அந்த அளவு சரி இடத்த மாத்திரும் இங்க நான் கொஞ்சம் காத்தாட உட்காந்து யோசிக்கிறதுக்கும் நிறைய இதா இருக்கும்லக்கா நல்லா இருக்கும்ல காத்து நல்லா சிலு சிலுன்னு வருது இங்க வந்துறேனக்கா மேகலை விட்டுக்கிட்டேன் நான் வாரேன் நான் எங்க அம்மாட்ட சொன்னேன் இம்மா மொட்டை வாசல்ல உட்காந்துருக்கா நான் முன் வாசலோட போறேன் நீ போற வாசலோட ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வாடினேன் இவ என்ன யாருக்கு மாதிரி பண்ணி வைக்கால தெரியலையே வரவு 2 பேரும் சேர்ந்து வரத பார்த்தனா ஆள் வச்சிருக்கு ஸ்பைய வச்சு எப்படியாவது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு விடும் அவ்வளவுதான் நம்ம தேர்தல் அறிக்கை எல்லாம் லீக் அவுட் ஆயிரும் சரி பொறசலோட வாராளான்னு பாப்புங்க இருந்தே ஆளை காணலையே மொட்டைக்கிட்ட அமுட்டுட்டாளா எங்க அம்மா எட்டிய மக்கா ஆளை காணல சத்தம் மட்டும் வருது எட்டி இங்க உன்ன பொறசலோட தான வர சொன்னேன் முன்னோசலோட வர விட்டு பாத்துருப்பல்ல என்ன ஏதுன்னு விலாவரிய விலைக்கு கேட்டிருப்பாள என்ன மெயினியோன்னா நான் தான் சென்னை மேகலை விட்டுட்டு என் மோவ போயிருக்கா அங்க நம்ம உட்காந்து கதோட போறேன்னு உன்ன வச்சுட்டு எனக்கு வர கோபத்துல ஆமட்டி கோபப்படுதே தேர்தல் அறிக்கை தயார் பண்ண நேரத்துல கோபப்படலாமா மண்ண கட்டி எங்க அப்பா குதிலுக்குள்ள இல்லன்னு மொட்டை சொல்லிட்டு வந்திருக்க மேகலை விட்டு பக்கத்துல நாங்க இருக்கோம் மொட்டை பெரிய லெவல்ல இருக்கா பெரிய ஸ்பை வேற வச்சிருக்கா எங்க இருந்து ஆளானு போல தெரியல பாதி ரகசியம் நான் எப்படி மூடி வரசலாம் அவளுக்கு தெரிஞ்சிருது அதெல்லாம் ஒண்ணு தெரியாது டி நம்ம அணக்கு எல்லாமே பேசும் மெதுவா குசு குசுன்னு பேசும் அவளுக்கு காதுல கேட்காது டி ஐயோ கடவுளே இவளை வச்சுக்கிட்டு நான் தேர்தல ஜெயிக்க எதை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சனா அதை கரெக்டா சொல்லிட்டு வந்திருக்கா தேடி பிடிச்சி மொட்டைய லெவலி கேட்டி ஒரு காப்பி பீ அவட்ட போட்டு கேட்கட்டி உங்க மொட்டையிட்ட காப்பி போட்டு கேட்காத கையோட மொட்டையை கூட்டிட்டு வா நம்ம நடுல வச்சு 3 பேரும் பேசும் பிரச்சனை முடிஞ்சு அதுவும் சரிதான் பத்தியட்டி உங்க மாமியாரி மொட்டை நடுல உட்காந்துருந்தா நம்ம 3 பேரும் பேசும்போது ஏதாவது ஐடியா கொடுப்பா கடவுளே இவன் இந்த உலகத்துலதான் இருக்காளா நான் என்ன சொல்லுதேன்னு புரியாம பேசிட்டு கிடக்காள எங்க மாமியார் எங்கேயோ ஸ்பை வச்சிருக்கான்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் இவன் மாமியாரையே கூட்டிட்டு வந்து நடுல வச்சு கார வச்சு கதை விடலாமான்னு கேட்கா
சரி நல்லா இருப்பியா இந்த எலெக்ஷன் முடிய வரைக்கும் எங்க அம்மையா அதான் அந்த சொத்து விளையாவ யாராவது கூட்டு போங்களா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு என்கிட்ட வந்து கொடுங்க என்ன டிக்கெண்டல் பண்ணுத ஆமா இப்படி பண்ணுத கொஞ்சம் துட்ட நான் இறக்கி இருக்கேம்மா அதை எப்படியாவது பார்க்கணும் பாத்துக்க திரும்பி அதனாலதான் சொல்லுதேன் எப்படியாவது எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு அதெல்லாம் ஜெயிச்சு விடுவட்டி அம்மா சொன்ன கேளு நீ வீட்டுல போய் கொஞ்ச நேரம் உறங்குமா நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரேன் அஸ்கு புஸ்கு ஆமா விட நல்லா இருக்கட்டி கதை என்ன போய் உறங்க சொல்லுதே தேர்தல் அறிக்கையில முக்கியமான 2-3 விஷயத்தை நானும் வச்சிருக்கேன் அதை நானும் சொல்லுவேன் அதையும் நீனும் சேர்த்துக்கோ அதுக்கு இல்லாம போய் உறங்க நீலாம்பரி இங்க வாங்க கரெக்டா வந்துட்டியே கரெக்டா வந்துட்டேன் உன்னை கவுக்கிறதுக்கு தானே வந்திருக்கேன் சரிக்கா முதல் தேர்தல் அறிக்கை ரொம்ப முக்கியமானதா இருக்கணும்க்கா முதல் தேர்தல் அறிக்கை என்ன சொல்லணும்னா 24 மணி நேரம் டிவில சீரியல் போட மாதிரி ஒரு டிவி ஆரம்பிச்சு விட்டுட்டி இன்னுமா சொல்லுத 24 மணி நேரம் சீரியல் போடுற மாதிரி டிவி ஆரம்பிச்சு விடுவேன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கணுமா இப்பமே தடுப்பாருதா முதல்ல என்ன டிவா இந்த 3 ரோசஸ் இருக்கு பத்தியா டி அது நான் நைஸாவே கேட்டேன் வெள்ளைமை கிளவிட்டேன் அது சொல்லுது நாங்க எப்ப பார்த்தாலும் சீரியல் தான் பாத்துட்டு கிடப்போம் சீரியல் கூட பூந்துருவான்னு சொல்லிச்சு அப்ப அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கை விடணும்ல அதனாலதான் சொல்லுது 24 மணி நேரம் சீரியலா ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படி ஒரு டிவி ஆரம்பிப்பேன்னு சொல்லு ஆமாக்கா இப்படி சொன்னோம்னா பொம்பளை ஓட்டலாம் நமக்கு தாங்க எங்க அம்மா சொல்லுது சரிதானே இல்லாமரி அடுத்தது எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாக்குறுதியை நான் நினைச்சு வச்சிருக்கேன் ரெண்டு பேர் நைஸா வரும்போதே நினைச்சக்க இந்த வாக்குறுதி கொடுக்கறது அந்த மாதிரி பேசுறதுதான் வந்திருக்காள் போல இருக்கு வீட்டுல அவன் மாமியார் பேசுறது கேட்டுருவல்ல அதுக்குதான் இங்க வந்து ஒதுங்கி இருக்காளுவா என்ன வாக்குறுதி எல்லாம் சொல்ல போறால தெரியலையேட்டி 24 மணி நேரம் சீரியலை கொண்டு வந்துடணும் வாக்குறுதி பாவி 24 மணி நேரம் சீரியலா புறவு எங்க இருந்துட்டு வேலை செய்வா எல்லாரும் புறவு நீலமரி என் புருஷால காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு உசுர வாங்குவாரு டீயே போடுன்னு உங்க வீட்டுல மட்டுமா என் வீட்லயும் அதான்க்கா உங்க வீட்லயாவது 5 மணிக்கு என் வீட்டுல என் புருஷன் 4:30 மணிக்கு தட்டி எழுப்பிடுவாரு ஓன்னு ஊழப்பட்டுருவாரு அப்ப இது பெரிய யூனிவர்சல் ப்ராப்ளமாலாம் இருக்கும்ல இருக்கு அத தாங்க என்னன்னு சரி பண்ண தெரியல ஒரு ஐடியா தோணுது எனக்கு காலையில 4 மணிக்கு சுட ஒரு பைப்ல காப்பி வந்தா எப்படி இருக்கும் சுடு பைப்ல காப்பியா என்ன நீ நம்பி சொல்லுதே காப்பியா ஆமாக்க பேசாம தண்ணி வரத மாதிரி காலையில 4:30 மணிக்கு வீட்டுல 2 பைப்பை வச்சு விட்டுறணும் அதுல ஒண்ணுல காப்பி ஒண்ணுல டீ சுட ஆவி பறக்க எப்படி சூப்பர் டீ இது நல்ல ஐடியாவா இருக்க காஃபியும் டீயும் இப்படி பைப்ல சுட வந்துச்சுன்னா யாருக்குக்கா பிடிக்காது டக்குன்னு போய் பிடிச்சி எந்த நேரம்னாலும் வாங்கி குடிச்சிக்கலாம்லக்கா பொம்பளையில எழுப்பேண்டா என் புருஷம்லாம் சவத்தப்பட்டு என்னது சொல்ல எழுப்பவே மாட்டாரு அவருக்கு டீ மட்டும் போதுங்க சூப்பர் ஐடியா இது தேர்தல் அறிக்கையில சேர்த்த வேண்டியதான் இன்று கிடைக்காம சவத்தப்பட்டு பெரும் தொல்லையா இருக்கு அதனால காலையில மத்தியானம் நைட்டு சாப்பாடலாம் அப்படி நேரடியா கொண்டு இறக்குமதி பண்ணிடுவோம் வீடு விடாட்டு யாரும் சாப்பாடே செய்யாண்டா அப்படின்னு ஒரு தேர்தல் அறிக்கை விட்டுருவோம் பாவி மக்கா வேற லெவலுக்கா எப்படிலாம் யோசிக்கக்கா நீ ரூம் போட்டு யோசிப்பியோ என்ன செய்ய நேத்து ராத்திரி அப்படியே விட்டத பாத்துட்டு யோசிச்சேன் இதெல்லாம் அப்படி தன்னால வந்துச்சு இந்த மாதிரிலாம் நடந்தா எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் ஐயரி கடைக்கு போவாண்டா மாவு அரைக்காண்டா எப்போ ஜோறு வெந்துதான் பாக்காண்டா குழம்பு கொதிச்சான்னு பாக்காண்டா உப்பு இருக்கான்னு பாக்காண்டா உரப்பு இருக்கான்னு பாக்காண்டா எதுவும் பாக்காண்டா 3 நேரத்துக்கு நேரம் விதமான சாப்பாடு நம்ம கொண்டு இறக்குதுன்னு சொல்லிடலாம் எப்படி ஐடியா மக்கள்லாம் அப்படியே எனக்கு புல்ல இருக்குது அப்படி சொல்லும் போது ஆமாக்கா எனக்கு அப்படிதாக்கா இருக்கு அப்ப நம்ம தான்க்கா வின் பண்ணுவோம் எதிர்கட்சி காரி வாய பொழந்துட்டு டப்பாசு கூட வாங்க மாட்டாக்கா ஓன்னு ஊழ போட்டு வாடிடுவா என்னடி இது இருக்கு பிடிச்சவளுக்கா அரைக்கு பிடிச்சவளுவா என்னத்துக்கு ஏன்னா வாயில வந்ததெல்லாம் சொல்லுவாளுவா இதெல்லாம் நடக்கக்கூடிய கதையாக்கா சொல்லுதாளுவாட்டி ஆசா பணமா வாய வலிக்கும் போது சொல்லுதுக்கு அவோக்குல வாயில வந்ததெல்லாம் அவுத்து விடுதாளுவா என்னன்னு சொல்லிட்டு போட்டோம் நம்ம போவோம் வாக்கா இனிமே நின்னு வச்சுக்க நமக்கு மண்டை கிறுக்கு பிடிச்சிரும் அதுவும் சரிதான் டி இருந்தாலும் நான் ஒண்ணே கேட்டுட்டு போவோம் டி முக்கியமான ஒரு ஐடியா டி அம்மா ஏதாவது தேவையில்லாம என்னத்தையோ சொல்லி கிறுக்காக்கிறதங்களா அப்படி இல்ல டி ஆளுக்கு ஒவ்வொரு ஏடிஎம் கார்டை கொடுத்துருவோம் ஒரு வீட்டுல 5 இருக்கனா 5 ஏடிஎம் கார்டு என்னப்பா சொல்லுதா ஏடிஎம் கார்டா ஆமாட்டி ஏடிஎம் கார்டை கொடுத்தோம்னா அவங்க எவ்வளவு தேவைனாலும் ரூபாய் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஏடிஎம்ல போய் என்னமா சொல்லுதா இவ்வளவு கொடுப்போம் அவ்வளவு கொடுப்போம்னா அதுக்கு தகுந்தாப்புல பாவம் செலவு பண்ணிட்டு கிடப்பாங்க இவர் ஏடிஎம் கார்டை கொடுத்துட்டோம்னா எவ்வளவு நாள் நீங்க எடுத்து செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம்னா அவங்க எவ்வளவு நாள் எடுத்து செலவு பண்ணிக்கிட்டாங்க இஷ்டம் போல எடுக்கிட்டு இஷ்டம் போல செலவு பண்ணிட்டு அதுக்குள்ள பணம் என்ன பேங்குக்காரன் வைப்பான் அதை எடுத்து செலவு பண்ணிட்டு நம்ம சொல்றது எந்த பேங்க்ல இருந்து வைப்பான் ஏதோ ஒரு பேங்க்ல இருந்து வைப்பான் வைக்கிறத எடுத்து செலவு பண்ணிட்டு நமக்கு என்ன வந்துச்சு தேர்தல் அறிக்கையில அப்படியே ஒரு அறிக்கையை விடு மக்கள்லாம் அப்படி குளிந்துருவாங்க யோசிக்காத நீலாம்பரி சும்மா விடு காசா பணமா வாயில வந்ததெல்லாம் சொல்லுவோம் அதுக்கப்புறம் பாத்துக்கிடலாம் கதையா இக்கோ 3 அரவெட்டு கூட்டம் ஒண்ணு செய்ய முடியாது திருத்த முடியாது அதுகளை இக்க வாங்க போவோம் நம்ம சின்ன பொண்ணு வேற அப்படியே கூட்டிட்டு இருந்தா ஏதோ ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்கணுமா இந்த சூப்பர் மார்க்கெட் போனோம்னாக்கா அதுவும் சரிதான் நீ சூப்பர் மார்க்கெட் போ சின்ன பொண்ணு கூட நான் போய் மாட்டுக்கு தண்ணி வைக்க போறேன் மாடு வேற அப்படியே கிடந்து சத்தம் போட்டு அடக்கு எதை போய் பார்த்தாலும் பிரயோஜனம் உண்டு இந்த கதையை கேட்டனா அவ்வளவுதான் மண்டைக்கு கிறுக்குதான் இத்துடன் கூட்டம் நல்ல சிறப்பா முடிச்சிட்டு நல்லபடியா பேசி முடிவெடுத்தாச்சு ஏகப்பட்ட தேர்தல் அறிக்கையை வச்சிருக்கோம் இதை நாளைக்கு வெளியிட்ட வேண்டியதான் நீலாம்பரி உன் தேர்தல் அறிக்கையை கேட்டு ஊரே அதிர போகுது நான் தான் எம்எல்ஏ ஆக போறேன் ஏக்கா இதுல சந்தேகம் 100% எம்எல்ஏக்கு ஃப்ரெண்டு எங்க அம்மா சொத்தவளையா எம்எல்ஏக்கு அம்மா சூப்பர் தான் கேட்கவே நான் சந்தோஷமா இருக்கு மக்கா சரிக்கா கிளம்போமா ஏதாவது ஜூஸ் வாங்கி வச்சிருக்கியா ஒரே வெக்கையா இருக்குல்ல
என் மாமியக்காரி வேற அப்படி நங்கூர மாதிரி உட்கார்ந்து இருந்தால துட்ட வேற எடுத்து வரலக்கா ஜூஸ் தானே நாளைக்கு வாங்கி தரேன் பக்கத்துல பைப்ல நல்ல அளவோல தண்ணி வருது நல்ல தண்ணி கொஞ்சம் புடிச்சு குடிக்கா சரிக்கா போயிட்டு வரட்டுமா நீ கிளம்பு நானும் கிளம்புறேன் டி எமக்கா எதுவும் நடக்காத மாதிரி நான் முன் வாசலோட போறேன் நீ புற வாசலோட வாட்டி நல்லா வச்சு என்ன செய்ய யா முன் வாசலோட போறேங்க அம்மட்ட என்ன ஏதுன்னு கேப்பா அவளத்தையும் ஒண்ணு இல்லாம ஒப்பிக்குதுக்கா அதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டேன் டி ஒண்ணு சொல்லண்டா எனக்கு தெரியும் உன் ஓட்டவைய பத்தி நான் முன் வாசலோட போறேன் முட்டை ஏதாவது கேட்டா சமாளிச்சுக்கிட்டேன் நீ மெதுவா நைஸா புற வாசலோட வந்து பெட்ரூம்ல போய் படுத்துக்கோ உங்க அம்மா எங்கன்னு கேப்பாடி அந்தல சொல்லு புற வாசலோட எங்க அம்மா வந்துட்டா கட்டில போய் படுத்துருக்கா அப்படின்னு சொல்லி அடியே உனக்கு எதிரி வீட்டுக்கு வெளியில இல்ல வீட்டுக்குள்ள உங்க அம்மா சொத்தவளையா உன்னை ஜோலிய முடிச்சிருவா சீக்கிரத்துல நல்ல அம்மா நல்ல மோவா சரி போ புறம் சொல்லி வா நான் முன்ன சொல்ல போறேன் என்னன்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம் எங்க அம்மைய வச்சுட்டு எப்படி இந்த தேர்தல ஜெயிக்க போறேனே தெரியல நம்ம சொந்தக்கு நிறைய பேர் சொல்லிருக்காங்க எங்கள் ஓட்டு அல்வாவுக்கேன்னு பிறவு எதுக்கு நம்ம கவலைப்படணும் எங்கள் ஓட்டு நம்ம ஓட்டு அல்வாவுக்கே 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 4 மணி அந்த 3 வேளுக்கு வேற வேலை வெட்டி இல்ல என்னத்துக்கு என்னவாவும் சொல்லிட்டு நடக்கும் அதை பத்தி எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க ஐயே சின்ன பொண்ணு நான் எதுவுமே நினைக்கிற பத்துக்க சரியான காமெடியா தான் இருக்கிறதுக்கு பேசுறது கேட்டாலே சின்ன பொண்ணு சூப்பரான ரிட்டர்ன் கிஃப்டா கொடுக்கணும் நம்ம நாத்து ஜீவந்தத்துக்கு ஆனா அதை 2 3 பொருள் யோசிச்சு வச்சிருக்கேன் அந்த சைடு போய் பாப்போமா அங்கதான் சூப்பரா இருந்த மாதிரி இருந்து சின்ன பொண்ணு அங்க பாரு யாருன்னு அட்ட பாவிகளா 4 மணி தலையை விட்டுட்டு நிக்கிய சின்ன பொண்ணு வா என்ன நடக்குன்னு பாப்போம் 4 மணிக்கு ஒட்டு கேட்கலன்னா அப்ப இல்ல சின்ன பொண்ணு ஒட்டு கேக்கல இங்க இருந்து பாக்க அவ்வளவுதான் வா என்ன ஏதுன்னு பாப்போம் ஏதோ ஒரு விவகாரம் நடக்க போகுது அது மட்டும் புரியுது நல்ல இதான் மீனா வரா இன்னைக்கு எப்படியாவது பேசிடணும் சின்ன பொண்ணு இவன் மீனாட்ட பேசுறதுக்காண்டி தான் மெனிட்டு வந்திருப்பான் போல இருக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு சாமான வாங்க வந்த மாதிரி தெரியல பத்தியா ஆமா 4 மணி அன்னைக்கே கருப்பட்டி விழுந்து தேங்காய் அப்படின்னு கிடந்தான் உளுந்தங்களிக்கின்ற மாவுலாம் காட்டிட்டு இருந்தான் இன்னைக்கு என்ன கேட்க போறான்னு தெரியலையே இன்னைக்கு இடியாப்பு மாவு கேப்பாரா புட்டு மாவு கேப்பாரான்னு பாப்போம் சின்ன பொண்ணு பாவம் அந்த பிள்ளை அங்க இருந்து தெரியாம வருது இவன் நிக்கான்னு என்ன நடக்க போதே தெரியலையா ஐயோ இவரா பேசாம நைஸா பேர் வேண்டி தான் தெரியாத மாதிரி ஒரு நிமிஷம் உங்களை தான் மீனா உங்களை தான் ஐயோ இந்த பிள்ளை பாவம் நல்லா பயந்துட்டு போல இருக்க என்ன வேணும் உங்களுக்கு மட்டன் மசாலா சிக்கன் மசாலா வேற ஏதாவது மசாலா வேணுமா போனடவ அவன் வளர்னா இப்ப இவ மட்டன் மசாலா வேணுமா சிக்கன் மசாலா வேணுமான்னு பதட்டத்துல சொல்லுதா அட பாவி இந்த இடம் நம்மளே மடக்கிரும் போல இருக்க இல்ல அதெல்லாம் வாங்குறதுக்கு நான் வரல அப்ப வேற என்ன வேணும் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்படுதேன் ஹாய் சொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க நம்ம அஸ்மி ஜெஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொந்தங்களே பாய் அடுத்த வீடியோல சந்திப்போம்